தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக நடத்திய போராட்டத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. காங்கிரசின் ஆதரவு இருந்திருந்தால் ஸ்டாலினின் முயற்சிக்கு பலன் கிடைத்திருக்கும் என்றும் கருத்து. நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற கலந்து கொண்டிருந்தா இதுல உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி பலனளிக்கும் நினைக்கலாம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என தவேக தலைவர் விஜய் அறிக்கை. லட்சக்கணக்கானோர் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சினைகளை மனிதாபிமானத்தோடு அணுகவும் வலியுறுத்தல். சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் சேர்க்கும் திட்டம் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். சசிகலா, ஓபிஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்கறதா உங்களுக்கு சொன்னாங்க. யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது, மூக்கு, கண்ணு வச்சு நீங்க சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் எதுவுமே கிடையாது. கோவையில் தனியார் கல்லூரியில் சீனியர் மாணவரை தாக்கிய 13 ஜூனியர் மாணவர்கள் சஸ்பெண்ட். பணம் எடுத்ததாக சந்தேகப்பட்டு மாணவர் தாக்கப்பட்டிருப்பதாக கல்லூரி நிர்வாகம் விளக்கம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில். மறுமார்க்கமாக கன்னியாகுமரி தாம்பரம் இடையே வரும் 31ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் 6 நாட்களாக அமலில் இருந்த ஊரடங்கு திரும்ப பெறப்படுவதாக அறிவிப்பு. அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க நகரின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. சத்தீஸ்கரில் மனம் திரும்பி சரணடையும் நக்சல் அமைப்பினருக்கு நிலம் மற்றும் நிதி உதவி. நக்சல் தடுப்பு தொடர்பான புதிய சட்ட திருத்தத்திற்கு மாநில அரசு ஒப்புதல். பீகார் தலைநகர் பாட்னாவில் தனியார் மருத்துவமனை இயக்குநர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொலை. மருத்துவமனை வளாகத்திலேயே நடந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தோல்வி அடைந்த அமைப்பு என மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் விமர்சனம். அரசமைப்பின்படி செயல்படாததால் தேர்தல்கள் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து வருவதாகவும் பேச்சு. ஐந்து வார மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு முதல் முறையாக மக்களை சந்தித்த போப் பிரான்சிஸ். மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருந்தவர்களுடன் உரையாடிய பின் காரில் வாட்டிகன் அரண்மனைக்கு பயணம். ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி 44 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. சதமடித்து அசத்திய இஷான் கிஷன் ஆட்ட நாயகனாக தேர்வு.